ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. அருமையானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு வருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் வார்த்தையின் மூலமாக தங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதாக பகிர்ந்து கொள்வீர்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வோம். இன்னும் அதிகமாக வார்த்தையிலே நாம் உறுதிப்படுவோம். என கருமையானவர்களே, ஒரு பிரசங்கியாரால அல்லது ஒரு தெய்வீக மனுஷனால யாருக்கு இந்த விடுதலை கொடுக்க முடியாது. நம்மை விடுவிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்மை விடுவிக்கிறவர் சத்தியத்தின் ஆவியானவர். ஆகவே சத்தியத்திற்கு நாம் முதலிடம் கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையை பலனடை செய்வார், உயிரடை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் என்னை உயிரடை செய்தவர், என்னை பலப்படுத்தினவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு என்று எழுதியிருக்கிறபடி அதே தேவன் உங்களையும் பலப்படுத்தி உங்களையும் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 45. சங்கீதம் 45 அற்புதமான ஒரு சங்கீதம். 17 வார்த்தைகளை கொண்ட வசனங்களை கொண்ட ஒரு ஒப்பற்ற சங்கீதம். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இது சாதாரண சங்கீதம் அல்ல. அதாவது திருமண வாழ்த்து பாடல். திருமண வாழ்த்து பாடல் இல்லைங்களா? நம்ம ஊர்லலாம் கல்யாணங்கள்லாம் நடக்கும்போது ஒரு மணமகளை வாழ்த்து நம்ம பாடுவோம் இல்லையா? கல்யாண வீடுனாலே ரோஜா பூ வாசம் அல்ல நாம் என்று பாடுவோம். இல்லை மங்களம் செடிக்கன்னு பாடுவோம் இல்லைங்களா? கல்யாணமா கல்யாணம், காணாவூர் கல்யாணம் அப்படின்னா பாடுவோம்ல. அதை போல பாடின ஒரு பாடல் தான் சங்கீதம் 45. அருமையானவர்களே, யாருடைய கல்யாணம்? சாலமோன் ராஜாவுடைய கல்யாணம். அந்த மக்களுக்கு மிகவும் பரவசமாக இதுவரை கண்டிராத ஒரு அற்புதமான திருமணமாக இருந்தது. யாரை திருமணம் செய்தது? எகிப்தினுடைய இளவரசியை ராஜா சாலமோன் திருமணம் செய்கிறார். அப்போ இவங்க எவ்வளவுதான் இருந்தாலும் கூட, ராஜாக்களா இருந்தாலும் கூட, எகிப்திய மக்களோடு கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒன்றுமே இல்லைங்க. பெரிய பராக்கிரமுள்ள ஒரு ராஜ்யமாக அந்த நாட்களிலே செல்வ செழிப்போடு நிறைந்த ஒரு ராஜ்யமாக எகிப்து இருந்தது. அந்த எகிப்தின் இளவரசியை இந்த சாலமோன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். திருமணத்துக்கான காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த திருமண வைபவத்திலே பாடப்பட்ட பாடல் தான் சங்கீதம் 45. என கருமையானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய இந்த நாட்கள் நடைபெறுகிற திருமணங்கள்ல பாட நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா? பாடகர் வருவார்கள், பாடல் குழுவினர் வருவார்கள், அருமறையா பாட்டு பாடுவாங்க. ஆனா அந்த கல்யாணம் முடிஞ்சோன்னு மியூசிக் குரூப் இருக்காங்களே, அவளை செட்டில் பண்றதுனே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயா, கிட்டாரை தூக்குனா அவன் 1000 ரூபாய் கேட்பான், கீபோர்டை தொட்டுட்டா அவன் 1000 ரூபாய் கேட்பான், இதோட பாடுறவன் இன்னும் காசு கேட்பான். இவங்களுக்கு அவன் அந்த கவர் புரிய புரிய ஒருவேளை அந்த சபதக்காரர் அந்த கவரை பார்க்கிறாரு இல்லையோ, இவன் கவரையே தான் நோட் பண்ணிட்டு இருப்பான். புரிஞ்சுட்டா, வசூல் ஆயிடுச்சுடா, கல்யாணம் முடிஞ்சா கல்யாணத்துக்கான முடிஞ்ச நம்ம பாடகர் குழுவுக்கான பணத்தை பண்ணணும், இந்த குறிக்கோளே இருப்பான். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது. ஆனா இந்த குழுவினர் இருக்கிறாங்களே, சாலமோனை வாழ்த்து பாடும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சங்கீதம் 45 முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்க. எங்கள் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது. எங்கள் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவரை குறித்து, அதாவது ஒரு மணவாளனை குறித்து பாட வேண்டுமானால் ராஜா அவருடைய நல்ல நல்ல காரியங்கள் அவருடைய உள்ளத்தை பொங்க வச்சுட்டார். அதனால பாடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை அநேக இடங்களே ஆராதனைகள் நடைபெறுகிறது, தொழுகை ஆராதனை நடைபெறுகிறது. நிறைய வர்ஷிப் லீடர்ஸ், விதவிதமான பாட்டு, விதவிதமான டியூனு, சினிமாக்கு தோத்து போவான், அவ்வளவு அருமையான பாடல்கள். ஆனால் எப்படி அந்த பாடல் இருக்க வேண்டும்? அவன் சொல்லுகிறான், என் உள்ளம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது. சங்கீதம் 13 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன். சங்கீதம் 114 சொல்கிறான், கர்த்தாவே நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக எண்ணத்தை நான் செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து மை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார்.
சங்கீதம் 103 சொல்கிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நண்பர்களே, நல்ல விஷயத்தினால் நாங்கள் பாடுவோம். ராஜாவை ஏன் பாட வந்திருக்கிறோம்? ஏன் அவரை புகழ்ந்து பேச வந்திருக்கிறோம்? எங்கள் உள்ளங்கள் ராஜாவின் நல்ல விஷயங்களினாலே நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு பாடல் பாடுகிற அருமையான சகோதரனே, ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய நல்ல விஷயங்களினாலே நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாயா? இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது, இந்த உலகத்திலே வாழ்வது தேவன் நமக்கு போட்ட ஒரு பிச்சை என்றே சொல்லலாம். அதை நினைக்கிறோமா? ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், மனுஷனை நினைப்பதற்கும் மனு புத்திரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். எம்மாத்திரம். நண்பர்களே, நீங்க ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டுமானால், ராஜாவாகிய சாலமோனை புகழ்ந்து பாடும் சொன்னார், எங்கள் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது. இரண்டாவது சொல்றாங்க, ராஜாவை குறித்த கவி. அது சரியான பொருள் என்ன? ராஜாவை பற்றி நாங்கள் அறிந்து கொண்ட காரியம், அவருடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறதே, அற்புதமான அவருடைய கவிகள் இருக்கிறது என்று ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். இன்றைக்கு அருமையாளர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அழகானவர், எவ்வளவு அற்புதமானவர். இன்னைக்கு அந்த எண்ணம் நம்முடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறதா? அதான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது. ராஜாவை குறித்த கவி என்று சொல்லுகிறார். ராஜா என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் காரியங்கள் ஆண்டவரை பற்றி பாடுறதுக்கு 10,000 நாவுகள் இருந்தாலும் போடாதுங்க. அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு காரியங்கள். அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ராஜாவை குறித்த கவிகள் என்று சொல்லுகிறார். உள்ளத்துல ராஜாவுடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கக்கூடிய ஞானம், சாலமோன் கொடுக்கப்பட்ட ஞானம் எனக்கு அருமையானுடைய அதை காட்டிலும் பல மடங்கு சாலமோனின் பெரியவராகிய ஆண்டவர் நடுவில் உண்டு. அவரை பற்றி அறிந்திருக்கிறோமா? அவரை பற்றி அறிந்திருக்கிறோமா? அந்த ஆண்டவரை பற்றி பாடுவதற்கு அவரை அறிந்திருக்கிறோமா? சங்கீதம் 100 அழகாக சொல்கிறான், பூமியின் குடிகளே எல்லோரும் வாருங்கள், கர்த்தரை ஆனந்த சத்தத்தோட அவன் சன்னதிக்கு முன்னதாக வாருங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எதை சொல்கிறார்? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை பாடுவார்கள் என்று அழைக்கிறார். இன்றைக்கு ராஜாவை குறித்த கவி, அவர் ஞானமாய் ராஜ்யத்தை நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் இங்கே சொல்கிறது, ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அவரை பற்றி கவிகள் என்ன? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். சாலமோனை காட்டிலும் பெரியவரை துதிக்க இந்த நாளிலே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அப்போ கர்த்தரை துதிக்கன்னா முதல்ல ராஜா, அந்த இயேசு ராஜாவை பற்றிய நல்ல விஷயங்கள் என்ன விஷயங்கள்? ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொன்னார். அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த நன்மைகளை என்னால் மறக்க முடியாது, ஆகவே அவரை துதிக்கிறேன். இரண்டாவது அவருடைய கவிகள். அவருடைய கவிகள் இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்பது அவருடைய பிரயோஜனத்தினாலே, அது சாலமோனுடைய ராஜாவுடைய ஞானத்தினாலே இஸ்ரவேல் ராஜ்யம் அது மேலே வந்தது, மேலே வந்தது. இன்றைக்கு அதே போல ராஜாதி ராஜனாகிய கர்த்தர் அவர் வல்லமையின் மகத்துவத்தை நாம் அறிந்திருப்போமானால் முடியாது. மூன்றாவது சொல்கிறார்கள், எங்கள் நாவுகள் விரைந்தோடுகிற இழுத்தாணிகளை போல இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை துதிப்பதற்கு மேஜர் குவாலிஃபிகேஷன். இனி நம்முடைய ஜென்ம அசைவுகளினால இல்லைங்களா, நீ பார்க்க நிறைய பாடல்களும் பார்க்கிறோம்ல, ஒரு பாட்டு பாடும் முன்னாடி 20 ட்ரெஸ் 25 ட்ரெஸ், அங்க போறாங்க இங்க போறாங்க, ஆத்துக்குள்ள குளத்துக்குள்ள மலைக்கு மேல, சூப்பர், நல்லா எடுத்திருக்காங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்க. எனக்கு அருமையானவர்களே, அதுவல்ல, என் நாவு விரைந்தோடுகிற எழுத்தாணி போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது? நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவிக்குள்ளே நிறைந்து பாடுகிற ஒரு பாடல் அனுபவம். அன்னைக்கு மரியாளை கர்த்தர் நினைத்த உடனே அவ போறாங்க எலிசபெத்தை பார்க்க. அவளை பார்த்து வாழ்த்துகிறார், பரிசுத்த ஆவியில் நிறைந்து. அவள் சொல்ற, எலிசபெத் சொல்ற, நீ வாழ்த்தும் பொழுதே என் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளினது. அவ பாடுறா. இயேசுவை பார்த்த உடனே சிமியோன் ஆண்டவரை துதிக்கிறார். ஆவியினாலே
the power of the Holy Spirit. பரிசுத்த நிறைவினாலே நீ கர்த்தரை துதிக்கணும்னு சொன்ன 3 கோலிஷன். ஒண்ணு, கர்த்தரை, அவருடைய நல்ல விஷயங்களை நீர் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்க வேண்டும். நல்ல விஷயங்களினால் உடைய உள்ளம் பொங்கணும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத என்ற நன்றி உணர்வு உனக்கு வேண்டும். இரண்டாவது, அவரை பாடின கவிகள். சாலமோனுடைய ஞானத்தை கண்டு ஜனங்கள் அசந்தது போல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, நம்மை உருவாக்கினதை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆவிலே நிறைந்து கர்த்தரை அகமகிழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் அது ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிப்பதற்கு இதை ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ளும். 3 காரியங்கள் மறந்து விடக்கூடாது. ஒன்று, நல்ல விஷயம். நான் ஆண்டவரை துதிக்கிறேன் என்றால் அவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம், ஆகவே துதிக்கிறேன். இரண்டாவது, அவர் கவி. என்ன கவி? எனக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை மீட்டுக் கொண்டாரே, அந்த கவி. அவர் நடத்துகிறார், அந்த கவி. மூன்றாவது, பரிசுத்த ஆவினாலே நிரம்பி நான் பாடுகிறேன். சரி, அருமையானவர்களே, இதற்கு பிறகு இந்த 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை சாலமோனுடைய மகத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டு போகிறது. என்ன அவரை பற்றி பேசுகிறது? முதலாவது எடுத்து சொல்ற 2ஆம் வசனத்துல சௌந்தரியம், அழகு. அழகு. எனக்கு அருமையான தாவீதுடைய பிள்ளைகள் உண்மையிலே சிலர் ரொம்ப அழகானவங்க. அப்சலோமை பாருங்க, அவ்வளவு அழகு. சாலமோன் அதை போல சௌந்தரியவான் தான். உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவனுடைய அழகை பற்றி சொல்லிட்டே வரும். அவன் சாரோரின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் ஈரி புஷ்பம் போல இருக்கிறார், வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்றெல்லாம் அவரை பற்றி பாடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பூரணமான அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர் என்று சொல்கிறது. உண்மையிலே அந்த பூரண அழகுள்ளவர் யார்? கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அழகுள்ளவர் சாலமோன் சௌந்தரியவான் என்று சொல்கிறான். அவரை காட்டிலும் 1000 மடங்கு பரிபூர்ணமானவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். என் ஆண்டவராகிய கர்த்தர். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பரிபூர்ண தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில நீ உணர்ந்திருக்கிறாயா? அந்த பரிபூர்ண தேவனுடைய நன்மை உன் வாழ்க்கையில நீ கண்டிருக்கிறாயா? சாலமோன் தன்னுடைய அழகை பல இடங்களிலே மற்றவர்களை கவர்வதற்காக, மற்றவர்களுக்கு கவர்ச்சி கொடுப்பதற்காக தன் சௌந்தரியத்தை உபயோகப்படுத்தான் இல்லையா? சாலமோன் அழகா இருந்திருந்து என்ன செய்ய? அவன் சரித்திரத்தை வாசித்து பாருங்க. எத்தனை பஞ்சாதி, எத்தனை அவனுக்கு வைப்பாட்டிகள், மறுமனையாட்டிகள், யோசித்து பாருங்க. எத்தனை பிள்ளைங்க அவன் குடும்பத்தை. அவன் சாலமோனை நம்பியே ஒரு 2 ஸ்கூல் நம்ம நடத்திடலாம். 50 பிள்ளைங்க, யோசித்து பாருங்க. ஆனால் என்னுடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவோ, அந்த சாரோனின் ரோஜாவோ, அந்த பள்ளத்தாக்கு ஈரி புஷ்பமானவரோ, வெண்மையின் சிவப்புமானவரோ, தலை தங்க மயிலானவரோ, அவர் என்ன செய்தார் தெரியுமா? அழகாக சொல்கிறான். பிலிப்பியர் ஆக்கியம் சொல்கிறான் 2ஆம் அதிகாரத்திலே, தம்மை தாமே வெறுமையாக்கி, தன்னை வெறுமையாக்கிட்டார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். Praise the Lord. Praise the Lord. சௌந்தரியவானாயிருந்த ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையை போல இருந்தவர் தன் சௌந்தரியத்தை எல்லாம் நமக்காக இழந்து மனித சாயலானார். அதோட சௌந்தரியத்தை அவர் எண்ணவில்லை. அங்கே சாலமோன் சௌந்தரியத்தை அதிகமாக்கி பெண்களை கவர்ந்தான். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவிகளை கவர வேண்டும் என்பதற்காக தன் அழகையெல்லாம் விட்டு கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். எனக்கு அருமையான உறவுகளை, டேவிட் ஸ்பிரிங்ஸ் என்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அருமையான மனுஷன் இல்லையா, டார்க் நைட் வித் நைட் என்று சொல்வார்கள், ஹேண்ட் நைட் வித் டார்க் நைட் என்று சொல்வார்கள். ஒரு கத்தியும் கை கத்தியும் இருட்டு அறையும் என்று சொல்கிற ஒரு புத்தகத்தை எழுதினவர். நியூயார்க்கில் விபச்சாரிகள் மத்தியிலே மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினவர். அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் நல்ல ஒரு லாயராக பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விட்டு
நியூயார்க்கில் உள்ள விபச்சாரிகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி விபச்சாரியை திருமணம் செய்து வாழ்ந்துவதான் அந்த தெய்வ மனுஷன். அதே போலத்தான் என் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக தன்னுடைய சௌந்தரியத்தை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்தார். இன்னும் என்ன செய்யலாம்? இன்னும் என்ன செய்யலாம்? எனக்கு அருமையானவர்களே, என்ன செய்யலாம்? யோசித்து பாருங்க. தள்ளுபடி ஆகமத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? பரபாசையா கிறிஸ்துவையா சொல்வது ஜனங்கள் பரபாஸ் என்று சொன்னார்கள். அவன் ஒரு புரட்சியவாதி. எப்படியாவது நாட்டிலே ஒரு விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று போராடினவன். ஆகவே ரோம ராஜ்யம் அவனை பிடித்து வைத்திருந்தது. இயேசு கிறிஸ்து எதுவார அந்த தள்ளுபடி ஆகமத்திலே சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்கள், ஒரு அந்த பரபாசும் இயேசுவும் நேருக்கு நேர் சந்திக்கிறார். அவன் சொல்லுகிறான், நீரும் ஒரு புரட்சியவாதி, நானும் ஒரு புரட்சியவாதி, யூதாசும் ஒரு புரட்சியவாதி, நாம் சேர்ந்து கொள்வோம், நாட்டை பிடிப்போம் என்று சொல்லுகிறார். அவர் இல்ல இல்ல, அது என்னால முடியாது. அப்ப என்னதான் நீ செய்வீர்? உனக்காக என் உயிரை கொடுப்பேன். பரபாஸ், உனக்காக என் உயிரை நான் கொடுப்பேன். அவன் சிரித்துக் கொண்டே போகிறான். பரபாஸ் விடுதலை ஆன பொழுது உள்ளத்தில் ஒன்று வருகை, என்ன நடந்துச்சு? உனக்காக பரபாசை விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து என்கிறவர் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார் போது அந்த பரபாஸ் ஓடி ஓடி அவரை பார்க்க வேண்டும் என்று போகிறார். அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டு அந்த காட்சியை பார்த்தார். அன்புக்குரியவர்களே, இந்த சௌந்தரியவான் உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் வேத வசனம் சொல்கிறது. ஏசாயா 53 சொல்கிறது. அவருடைய பாடுகளை பற்றி பேசும் பொழுது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நைட்டெல்லாம் அடி அடின்னு அடிச்சு, ரணக்காயப்படுத்தி, சவுக்கேடி அடித்து, முகம் முழுவதும் இரத்த தழும்புகள், சரம் முழுவதும் இரத்தத்தின் தழும்புகள். யோசித்து பாருங்க, பிளட் அப்படியே உறைஞ்சு உறைஞ்சு நிக்குது. எதுக்காக தெரியுமா? சௌந்தரியவானாயிருந்த அவர் உனக்காக அடிமை ரூபம் எடுத்து ஜீவனை கொடுத்தார். ஆனால் சாலமோனுடைய சௌந்தரியம் அவனுக்கு பாவத்தை கொண்டு வர தூண்டியதை தவிர, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களிலே அவன் விக்கிரங்களை பின்பற்றினான் கூட என்று எழுதப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டின சாலமோன் அந்த ஆலயத்தில் போகாமலே இருந்தான் என்று கூட அங்கே வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். நண்பர்களே, ஆனால் இவரோ நமக்காக ஜீவ பலியாக தன்னையே கொடுத்து மகா பிரதான பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவரை பற்றி சாலமோனை பற்றி பாடும்போது சொல்கிறது, அவருடைய உதடுகளிலே அருள் வார்த்தைகள் இருக்கும். அருள் வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவரது உலகத்திலே வந்த பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருந்தது? ரொம்ப அழகாக சொல்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சொல்கிறது, அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அருள் நிறைந்த வார்த்தைகள். 160 சொல்கிறான், ஐயா உங்களுடைய வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். மத்த 8ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். பிரைஸ் தி லார்ட். இவருடைய வார்த்தை உதடுகளின் அந்த அருள் ஜனங்களுக்கு கிருபையை கொடுத்தது. இவர் உதடுகளின் அருள் வார்த்தைகள் வியாதியஸ்தரை குணமாக்கினது. கரை சேருமா? எங்க படகு அக்கறை போய் சேர்ந்துருமா? ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே. எழுப்பினா அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு அருள் வார்த்தை, இறையாதே அமைதலாகிறது. இன்னைக்கு வாழ்க்கையில குழப்பமா? அந்த கொந்தளிக்கிற கடல் அலை அடைக்கிறது போல உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அடக்கி ஆட்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதோடு மாத்திரமல்ல, 4 நாள் ஆயிற்று, நாரி போயிற்று, இனிமே என்ன பண்ணலாம்? லாசருவே வெளியே வா. மரித்தவன் உயிரோடு எழுப்பி வந்தான். சாலமோனுடைய அருள் வார்த்தைகள் யாருக்கும் ஜீவனை கொடுக்கவில்லை, அவனுக்கு பெருமை உண்டாக்கிறது. பழமொழிகளை சொன்னான். தேசத்தின் மக்கள் எல்லாம் கடந்து வந்தார்கள். எனக்கு அருமையான சாலமோனுடைய கடைசி நாட்களில் வார்த்தை தான், எல்லாமே கடந்து போய் எல்லாம் கடந்து போய்விடும். அதைத்தான்
ஒரு கடைசியா சாலமோனை பார்க்கும், என்னப்பா வாழ்க்கை, என்ன செய்யணும் சாலமோன், ஒரு வார்த்தையை சொல்லுங்க, எல்லாம் கடந்து போய்விடும். பிரபலமாய் பேசப்பட்ட வார்த்தை அது சாலமோன் ராஜா சொன்ன வார்த்தை. ஆனா இயேசு கிறிஸ்து கடந்து போகிறதுக்கு அல்ல, உன்னை வாழ வைக்க வார்த்தை கொடுத்தவர். அவன் கடந்து போக வைத்தவர். இவரோ உன்னை வாழ வைக்கிறவர், ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்தவர். யாரிடத்தில் போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று பேதுரு சொன்னான் அல்லவா? எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம் அருமையானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, இந்த சாலமோனுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை பற்றி சொல்லிக் கொண்டு போகிறார். வல்லமையும் பராக்கிரமம் உண்டு, நீதியும் நியாயத்தையும் அவர் ஐக்கியமாக கட்டியிருக்கிறார் என்னெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். அந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சுங்க. சாலமோனுக்கு பிறகே அந்த ராஜ்யம் தள்ளாட ஆரம்பித்து விட்டது. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் ஸ்தாபித்த ராஜ்யமோ சாதாரண ராஜ்யம் அல்ல. கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரின் அன்பு ராஜ்யத்துக்கு உட்படுகிறார். அன்பின் ராஜ்யம், அடிமை நுகத்தை முடித்து நம்மை வாழ வைக்கிற அன்பின் ராஜ்யம். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 14 அதிகாரத்திலே 17 வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய ராஜ்யம் மறைந்து போன ராஜ்யம், கீர்த்தியின் ராஜ்யமாய் இருந்தது, கீர்த்தி இல்லாமலே போய்விட்டது, சிதர் உண்டது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல, அது அன்பின் ராஜ்யம். இரண்டாவது அந்த ராஜ்யம் சாதாரணமான ராஜ்யம் அல்ல, அது சந்தோஷத்தை உண்டாக்குற ராஜ்யம். அதோடு மாத்திரமல்ல, வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்கிறது, அந்த ராஜ்யம் நமக்கு என்ன சொல்கிறது? அது அசைவில்லாத ராஜ்யம் என்று எபிரேயர் வாக்கியம் சொல்லுகிறார். அது அசைவில்லாத ராஜ்யம். எபிரேயர் 12 சொல்கிறார், அது அசைவில்லா 28 வசனத்தில் அது அசைவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பலத்தினால் உண்டாயிருக்கிறது. சாலமோனுடைய ராஜ்யம் விழுந்து போன ராஜ்யம். இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த ராஜ்யமோ, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அடிமைத்தகத்தின் நுகத்தடிகளை முறித்த அன்பின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யமோ சந்தோஷத்தை கொடுக்கிற ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யமோ அசையாத ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யமோ பலத்தை கொடுக்கிற ராஜ்யம். ஹல்லேலூயா! அதை பாடினாங்க, சாலமோன் ராஜாவை புகழ்ந்து பாடினாங்க. அப்படிப்பட்ட ராஜா, இப்படிப்பட்ட. ஆனால் எங்கள் ராஜாவாகி இயேசு ராஜாவோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அவரை காட்டிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு அற்புதமானவர். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசித்து இருக்கிறாயா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். என்னத்தை குடிப்போம், என்னத்தை கொடுப்போம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. அதை நீங்க தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு களி கூறுதல். இந்த உலகத்துல கொடுக்க முடியாத, யாராலும் ஈடுகட்ட முடியாத அற்புதங்களை செய்கிற ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். உலகத்துக்கு சொல்றாங்களா, எனக்கு அமெரிக்காவில் கிரீன் கார்டு இருக்குது, அந்த நாட்டில் எனக்கு சிச்சுவேஷன் இருக்கு, எங்க பாஸ்போர்ட் ஹெவியான பாஸ்போர்ட் குப்பையில் கொண்டு போடுங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யம் வல்லமையுள்ள ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் மகத்துவமுள்ள ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் விடுதலையின் ராஜ்யம், அது பலத்தின் ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே வருகிறவன் வெறுதினமாய் இருப்பதில்லை, பலம் உள்ள மனுஷனாக இருப்பான். இது ஒன்றை நான் சொல்லட்டும் அருமையானவர்களே, அவரை தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று ராஜாவை குறித்து பாடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றீங்க. எதுக்கா இந்த உலகத்துல வந்தானா? சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏசாயா 61 அதிகாரத்திலே, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்க, ஒடுங்குதலுக்கு பதிலாக துதியின் வஸ்திரங்களை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு கொடுக்கிற துயரம் எப்படி தெரியுமா? துன்ப நேரத்திலே, வேத நேரத்திலே, ஒடுக்கப்பட்ட நேரத்திலே, மீள முடியாத இந்த இருதயம் உருகுண்ட நேரத்திலே நம்முடைய ஆனந்த தைலத்தை நம்மளே பூசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யோவான் 3:34 சொல்கிறது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் தம்முடைய ஆவி அவருக்கு அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். இயேசு என்பதற்கு இரட்சகன் என்று பொருள். கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், anointed one. என் ஆண்டவராகிய கர்த்தர் அவரிடத்தில் எப்பொழுதும் ஆனந்த தைலம் உண்டு. அந்த ஆனந்த தைலம் தான் அவருடைய பெயர். ஆனந்த தைலத்துடைய மறுபேர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறாயோ, வேதனை அடைந்திருக்கிறாயோ, உனக்காக ஆனந்த தைலமாகிய பரிசுத்த ஆவியானவரை உனக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களோ அழுது புலம்புவீர்கள். பரிசுத்த ஆவியை குறித்து பேசும் பொழுது, நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நான் மறுபடியும் உங்களிடத்திலே வருவேன். பரிசுத்த ஆவியை குறித்து சொல்கிறார், நான் வருவேன், அப்பொழுது உங்கள் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பும். அந்த சந்தோஷத்தை ஒருவன் உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. What a excellent, எத்தனை அற்புதமான ஒரு சந்தோஷம் நண்பரே! அதுதான் தேவன் கொடுக்கிற ஆனந்த தைலம். அன்றைக்கு சாலமோன் கொடுத்த ஆனந்த தைலம், அவனுக்கு இருந்த ஆனந்த தைலம் அவன் வாழ்க்கையை சீரழிய வைத்தது. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அந்த ஆனந்த தைலமோ இருதயம் நொறுங்குண்டுடைய காயங்களை கட்டுகிறது. அழுகையின் கண்ணீரோடு வந்தவர்களை அழாதே என்று கண்ணீரை துடைக்கிற அந்த அபிஷேகம் தான் என் ஆண்டவருடைய சிரசு மேலே இருக்கிறது. அன்புக்குரியவனே, இன்றைக்கு எந்த நிலைமையிலே நீ இருக்கிறாய்? எந்த நிலைமையில இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை கனிவோடு அழைக்கிறார். கல்வாரி நாயகன் கனிவோடு அழைக்கிறார். உன் இருதயத்தின் காயங்களை ஆற்ற, உன் கண்ணீரை துடைக்க, அவர் உனக்கு கொடுக்கிற சந்தோஷத்தினாலே, பரிசுத்தாவின் ஆனந்த தைலத்தினாலே உங்கள் சந்தோஷத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஆனந்த கிருபைகளை தர விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த நேச மணவாளனை குறித்து நாம் பார்த்தோம். சாலமோன் ராஜாவிட இவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை பார்த்தோம். வருகிற வாரத்திலே மணவாட்டியாகி நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த இயேசு ராஜா உன் வாழ்க்கையில வர விரும்புகிறார். சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் உன் வாழ்க்கையில் இடைபெற விரும்புகிறார். அவர் நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு வை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே சாலமோனை காட்டிலும் 1000 மடங்கு பெரியவர் என்பதை இந்த சங்கீதம் 45 மூலமாக விவரித்து எங்களுக்கு காண்பித்தீரே, அதற்காகவும் ஸ்தோத்திரம். நீ சௌந்தரியம் உள்ளவராயிருந்தும் 10,000 பேர்களில் சிறந்தவராயிருந்தும் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாயிருந்த நீர் எனக்காக நீல கோலம் எடுத்தீரப்பா. எனக்காக அவ்வளவு ரத்தத்தை சிந்தி விட்டீரப்பா. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லையப்பா. எனக்காக சௌந்தரியவானாயிருந்த நீர் சௌந்தரியத்தை இழக்க கொடுத்தீரே, அதற்காக உன் ஸ்தோத்திரம். ஐயா, உடைய வாய்ந்து புறப்பட்ட கிருபை வார்த்தைகள், வியாதிகளை சுகமாக்குற வார்த்தைகள், காற்றையும் கடலையும் அதட்டின வார்த்தைகள், ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இறங்குவதாக, ஆறாத காயங்கள் மாறுவதாக, நிலைமைகள் சரியாவதாக. இப்படி செய்கிறபடி நான் உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜ்யத்தை எங்களுக்கு ஸ்தாபித்திருக்கிறேன். அந்த ராஜ்யத்திற்காக ஸ்தோத்திரம். முடிவில்லா ராஜ்யத்திற்காக, ஸ்திரமான ராஜ்யத்திற்காக, பலத்தின் ராஜ்யத்திற்காக, அன்பின் ராஜ்யத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, அந்த ஆனந்த தைலத்தை நீங்க ஒரு சொட்டு எங்க மேல இறங்கட்டோம்ப்பா. இங்க உள்ள பல கவலையினாலே, பல சுவாமினாலே, பல பலவீனங்களினாலே நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம். இருதயம் ஒரு மூன்றுடைய காயங்களை கட்டுகிற அந்த நல்ல அபிஷேகமாகிய ஆனந்த தைலத்தை அன்பு சகோதர சகோதரி ஊற்றினார். உடைய காயங்கள் மாறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்படி செய்கிறபடினாலும் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.